வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். அதாவது ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஹார்ட் ஒர்க்னா என்ன? ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? இப்போ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுக்கப்பட்ட வேலையை நம்ம இப்போ காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும், அந்த 8 மணி நேரம் நம்மளுக்கு குடுக்கப்பட்ட வேலைய நம்ம கடினமா உழைச்சு பண்ணக்கூடியதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க். அதே 8 மணி நேரம் வர வேலைய நம்மளுக்கு குடுக்கப்பட்ட வேலை என்ன? அந்த வேலையினுடைய தன்மை என்ன? அதனுடைய நுணுக்கங்கள் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வேலைய பிரிச்சு, அத எப்படி ஸ்மார்ட்டா அந்த ஹார்ட் ஒர்க்க எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கா கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு கடினமான வேலையை அத எப்படி குறைச்சு, அத எப்படி அந்த வேலைய எளிமையாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் பேரு. அப்ப ஸ்மார்ட் ஒர்க்னா சார் ஈஸியா அந்த வெள்ளையும் சுள்ளையுமா அலையிறாங்க. இ சும்மா ஓபி அடிச்சுட்டு போறாங்க. அதுக்கு பேர் இட்ஸ் நாட் எ ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு குடுக்கப்பட்ட வேலை, கடினமா உழைப்போம். அந்த உழைத்த வேலைய எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஒரு சின்ன கதை சொன்னா புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு கல் உடைக்கிறவங்க. மலையில போய் ஏறி ஒருத்தன் கல்ல உடைச்சு, உடைச்சு கொண்டு அந்த கல்ல கீழ விற்பனை செய்வாப்ல. அப்ப அந்த கல்ல வாங்கக்கூடிய ஒரு சிற்பி ஒருத்தன் காலையில கல் உடைக்க மலைக்கு போறான். மலையிலிருந்து மலைய வெட்டி உடைச்சு, சாயந்தரம் வரைக்கும் உடைச்சு, சின்ன சின்ன கற்களா கொண்டு கீழ உள்ள கடையில சேல் பண்றான். அங்க ஒரு சிற்பி அந்த கல்ல வாங்கி செதுக்கி, அத ஒரு சிற்பங்களா, ஒரு சிலை மாரி செஞ்சு அத வியாபாரம் பண்றான். இவன் கல்ல கொண்டு வரச்சுல அதனுடைய விலை ஒரு ரூ. 200 300 தான் அதனுடைய கல்லினுடைய விலை போகுது. அந்த விலை அந்த கல்ல அந்த சிற்பி சிற்பமாக்கும் பொழுது, அந்த கல்லினுடைய மதிப்பு பல மடங்கு உயருது. அப்போ அவன் சொல்றான், "ஐயா நான் மலையில போய் உடைச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் உடைச்சு கொண்டு வரக்கூடிய கல்ல உங்கட்ட குடுக்குறேன். நீங்க அந்த கல்ல பல மடங்கு சிற்பங்களா செஞ்சு பலாயிரம் சம்பாரிக்கிறீங்க. அது எப்படி?" அப்படின்னு சொல்லி அந்த சிற்பிட்ட கேட்கிறான். அப்போ அந்த சிற்பி சொல்றாப்ல, அதாவது நம்மளுடைய வேலை நம்ம என்ன வேலை பண்றோம், அந்த வேலையினுடைய தன்மை என்ன? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைய எளிமையாக்கி செய்யக்கூடியதான். அப்போ நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நம்மளுக்கு புத்திசாலித்தனம்னு ஒண்ணு இருக்கணும். அறிவாளித்தனம்னு ஒண்ணு இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம இந்த காலத்துல நம்மளால அடுத்த கட்ட நகரத்துக்கு நம்மளால முடியும். நம்ம எப்படி வேலை பார்க்கிறோம்னு முக்கியம் இல்ல. அந்த வேலைய எப்படி புத்திசாலித்தனமாக செய்றோம். அத எப்படி அறிவுத்திறனோட செய்றோம். அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய நுணுக்கம். அதே மாரி ஒரு மரம் வெட்ட முடியும். ஒரு மரம் வெட்ட போறான். அவன் கூட ஒரு 4, 5 பேர கூட்டு போய் மரம் வெட்டுறாங்க. காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் அருவாள வச்சு மரங்கள் வெட்டி, வெட்டி கொண்டு ஒரு 10 பேர வச்சு மரம் வெட்டுறான். அந்த மரங்கள வெட்டி, வெட்டி கொண்டு வரான். அந்த 10 பேத்துல ஒருத்தன் உன்னிப்பா கவனிக்கிறான். கொஞ்சம் நுணுக்கத்தோட கவனிக்கிறான். நம்ம காலையிலருந்து இவ்வளவு நேரம் செஞ்சு மரம் வெட்டுறோம். இந்த மரம் வெட்டுறத எப்படி எளிமையா வெட்டுறதுக்கு நம்ம கத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தோன்னே அத கொஞ்சம் அவனுடைய அறிவு திறமைய கூர்மைப்படுத்தி யோசிக்கிறான். மரம் வெட்டுறதுக்கான ரம்பத்த தயார் பண்றான். இவன் ஒரு நாளைக்கு 4 மரம் வெட்டுறான். ஒரு நாளைக்கு 40 மரம் இந்த ரம்பத்த வச்சு வெட்டிடுறான். அப்போ இந்த 10 பேர வச்சு வேலையாவனவன விட, இவன் ஒருத்தன் அதுல புத்திசாலியா இருந்து, இந்த 10 பேருக்கும் வேலை குடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் அவனுடைய அறிவு திறமையால அவன் வளர்ந்துடுறான். அப்போ ஒரு வேலைய எப்படி செய்றோங்கிறத விட, அந்த வேலையினுடைய புத்திசாலித்தனம் என்ன? அதான் நம்ம யாரா இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மை, அந்த வேலையினுடைய நுணுக்கம், அந்த தொழில பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதனுடைய தொழில்நுட்பங்கள கத்துக்கிட்டு, அந்த கடினமான வேலைய எப்படி எளிமையாக செய்றது அப்படிங்கிறது தான் அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். நீ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன்னு முக்கியம் கிடையாது. அந்த வேலைய எப்படி செஞ்சேங்கிறது தான் முக்கியம். இப்ப நெறைய பேர்கிட்ட இந்த கிராமத்துல சொல்லுவாங்க. "கூறு கட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுச்சாம்" அப்படிம்பாங்க. சில மாடுகள் சவச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு சவைக்கிறதுன்னே தெரியாது. நைட்டும் பகலும் சவச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மாடு மாரி உழைக்கக்கூடாது. புலி மாரி அடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உழைப்புகள் இருக்கும். அதாவது உழைப்புங்கிறது நம்மளுடைய சுறுசுறுப்பை காட்டணும். உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம சரி நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலைய அப்படியே நம்ம சமாளிக்கணுங்கிறதுக்காக போகக்கூடாது. நீ 10 பேத்துல ஒருத்தனா இருக்கக்கூடாது. 10 பேர் உன்னையும் ஒத்து பார்க்கக்கூடிய ஒருத்தனா இருக்கணும். நீ 10 பேர் அதாவது திரும்பவும் சொல்றேன். 10 பேர்ல நீ ஒருத்தனாக இருக்கக்கூடாது. 10 பேரும் உன்னை உத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ ஒருத்தனாக இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை, உன்னுடைய புத்திசாலித்தனம். நீ எந்த வேலை பார்க்கிறியோ, அந்த வேலையில உன்னை முன்னுதாரணப்படுத்தணும்னா, அதுக்கான நுணுக்கங்களை நீ கத்துக்கணும். அதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் ஒர்க். எத்தன வருஷம் வேலை பார்த்தோம், எப்படி வேலை பார்த்தோங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த எத்தன வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, நம்ம எப்ப பார்க்கக்கூடிய வேலைகள்ல நம்மளுடைய சிறப்பம்சம் என்ன? நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய தனித்துவம் என்ன? யூனிக்னெஸ் அப்படிம்பாங்கல்ல, தனித்துவம் என்ன? அப்படிங்கிறது தான் ஒரு ஆகச்சிறந்த
ஒரு வேலைக்காரனுக்கான அடையாளம். ஆகவே ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்ல இருந்து தான் ஸ்மார்ட் ஒர்க்க கத்துக்கிட முடியும். ஆனால் எப்பொழுதும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட, அந்த ஹார்ட் ஒர்க்க எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம். ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க் ஆக்குவதற்கு நம்மளுடைய புத்திசாலித்தனம் அதை விட முக்கியம் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.